கவிதா கெஞ்சி கூத்தாடி அபியிடம் வேலைக்கு செல்ல அனுமதி வாங்கி விட்டாள். ஒரே ஒரு கண்டிஷன், இனி அடிபட்டதென்றால் வேலைக்கு போக முடியாது. எப்படியோ இருவரும் அவரவர் வேலைகளில் பிஸியாகவும் இரவு இருவரும் சேர்ந்து பிஸியாகவும் நாட்கள் நகர்ந்தன. ஆபீஸில் எதற்கோ கவிதாவை அழைத்த ரிஷி இன்னைக்கு என்று நிறுத்தினான். அவன் பார்வை அவள் கழுத்தில் நின்றது. அவன் பார்வை நின்ற இடத்தை துப்பட்டாவால் மறைத்தாள். ரிஷி சொல்ல வந்ததை மறந்தான். ரிஷி அவளை நெருங்கினான். அவள் மறைத்த காதல் காயத்தை உற்று பார்த்து, டு யூ லவ் ஹிம்? கவி எஸ். ரிஷி உடைந்து போனான். அவளை இன்னும் நெருங்கி தொட போனான். அவள் விலகினாள். நீ என்னை மறந்து விட்டாயா? உன்னோட மனசுலேருந்து என்னை தூக்கி எறிந்து விட்டாயா? கவி எஸ். ஆமாம், அபிக்கு என்னை முழுவதும் கொடுத்து விட்டேன். ரிஷி பொய் சொல்லறே. உன்னால் என்னை மறக்க முடியாது. நான் எப்படி உன்னை நினைச்சிட்டு இருக்கேனோ அதே போல நீயும் என்னை நினைச்சிட்டு இருக்கே. வினிதா. கவிதாவை ரிஷி அறைக்கு தொடர்ந்து வந்தவள் வெளியே நின்று ரிஷியின் ஆபீஸ் கதவை மெல்லிதாக திறந்து வைத்து இவர்களின் பேச்சுக்களை ஒட்டு கேட்டாள். கவி வேறு பக்கம் திரும்பி நின்றாள். நான் உன்னை மறந்துட்டேன் ரிஷி. என்னோட மனசுல முழுசா நிறைஞ்சி இருக்கிறது அபி மட்டும்தான். ரிஷி மண்டியிட்டு அவள் காலில் விழுந்தான். ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடு ப்ளீஸ். நாம போயிடலாம் இங்கிருந்து. உன்னை பத்திரமா வச்சு பாதுகாப்பேன் தவிர விடமாட்டேன். எப்படியும் உன்னோட மனசை மாத்திடுவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். என்ன பண்ணணும் சொல்லு நீ எனக்கு வேணும் ப்ளீஸ். வினிதா தன்னுடைய ஃபோன் எடுத்து படம் பிடிக்க ஆரம்பித்தாள். கவி அவனை விட்டு தள்ளி நின்றாள். ரிஷி, என்னோட வாழ்க்கையை கடினமாக்காதே. நான் என்னோட வழியை தீர்மானிச்சிட்டேன். என்னால் திரும்ப முடியாது. நீயும் உன்னோட வாழ்க்கையில் நல்ல பெண்ணை சீக்கிரம் சந்திச்சு அவள் மேல் காதல்ல விழுந்து உன்னோட வாழ்க்கை அழகா மாறும். உன்னோட மனசு போல நல்ல வாழ்க்கை உனக்கு காத்திருக்கு. என்னோட வாழ்க்கையில் மறுபடி ஒரு புயலை சந்திக்க நான் தயாரா இல்லை. என்னை விட்டுடு, மறந்துடு என்று கை கூப்பி வணங்கினாள். ரிஷி, நீ இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விட்டது. உயிரில்லா ஜடம் நான். அன்பு நிறைந்த இதயத்தை என்னிடமிருந்து தூக்கி எறிந்துவிட்டேன். கவி, அப்படி இல்லை. நடந்ததெல்லாம் கடவுளின் தீர்ப்பு. நான் உன்னுடன் இந்த பிறவியில் இணைக்கப்படவில்லை. எனக்கு அபிதான் என்று பிறக்கும்போதே எழுதப்பட்டது. அதை மாற்ற மனித சக்தியால் முடியாது. ரிஷி, நீ அவரோட சந்தோஷமா இருப்பியா? நம்பிக்கை இருக்கா? கவி, நிச்சயமாக நிறைய நம்பிக்கை இருக்கு. அவளை இறுக்கி அணைத்து அவள் உதட்டில் முத்தமிட்டான். இந்த காட்சி அப்படியே வினிதாவால் போட்டோ எடுக்கப்பட்டு இருந்தது. அப்படியே மோனிகாவிற்கு அனுப்பப்பட்டது. கவிதா ரிஷியை தள்ளிவிட்டு அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள். வரம்பு மீறுகிறாய் ரிஷி. இது நல்லதல்ல. வேகமாக அவனுடைய ஆபீஸ் கதவை திறந்து கொண்டு வெளியே நின்ற வினிதாவை கண்டுகொள்ளாமல் அவளுடைய இருக்கைக்கு வந்து அபிக்கு போன் செய்தாள். அபி தன்னுடைய ஆபீஸ் மீட்டிங் நடுவே எந்த போன் காலும் பேசக்கூடாதென்ற விதியை எழுதியவன். கவிதாவின் அழைப்பு என்றதும் விதியை மறந்து கவிமா என்க கவிதா உடைந்து அழுதாள். அபி பதறினான். மீட்டிங் ஹால் விட்டு அனைவரையும் வெளியே போக சொல்லி சைகை செய்து போனில் கவிதாவிடம் என்ன ஆச்சுமா? கவிதா எதுவும் சொல்லாமல் விசும்பினாள். அபி, எங்கேயாவது அடிபட்டுக்கிட்டியா? நான் வரட்டுமா? கவிதா, வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு, அதான் வச்சிடட்டுமா? என்னவென்று சொல்ல முடியும். ரிஷி முத்தம் கொடுத்தான் என்று அபியுடன் சொல்ல முடியுமா? கேட்டு அபி சும்மா இருப்பானா? வேலைக்கு மறுபடியும் வர முடியுமா? அபி, சரி அழாதே, பி குட் கேர்ள் என்று சொல்லி வீட்டில் விசாரித்து கொள்ளலாம். இப்போ ஆபீஸில் அவளை சுற்றி இருப்பவர்கள் அவளை கவனிக்கக்கூடும் என்று நினைத்து போன் வைத்தான்.
கொஞ்ச நேரத்தில் மோனிகா அபியை சந்திக்க சென்றாள். அவன் அறையில் அமர்ந்து அவளுக்கு வந்த ஒவ்வொரு போட்டோவும் அபிக்கு பொறுமையாக காட்டினாள். அபிக்கு கவிதாவின் அழுகையும் இந்த போட்டோவையும் மனதால் இணைத்து பொருத்தி பார்த்து கொண்டான். ரிஷி அத்துமீறி இருக்கிறான். கவிதாவால் வெளிப்படையாக தன்னிடம் சொல்ல முடியவில்லை. அழுது அவள் மனதை சமாதானப்படுத்தி கொண்டாள். கவிதாவை முழுவதும் புரிந்து கொண்டவனால் அவளை பற்றி சொல்லாமலே அவளுடைய பக்கம் இருக்கும் சங்கடங்களை நன்றாக அறிந்து கொள்ள முடிந்தது. அபி, நீ எதுக்கு என்னோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே? உனக்கு என்ன எங்க 2 பேரையும் பிரிக்கணுமா? மோனிகா, என்ன மாமா இது? உங்க மனைவி என்னோட கணவராக போறவரை முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. நீங்க ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியலையா? அபி, சட்டாப். மோனிகா, ஓ, நீங்களே விட்டுட்டீங்களா? எப்படியோ போகட்டும்னு. அபி, மோனிகா, திஸ் இஸ் யுவர் லிமிட். உன்னோட தகுதி என்ன, தரம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னோட கவிதா பற்றி பேச உனக்கு அருகதை இல்லை. மோனிகா, அவகிட்ட என்ன இருக்கு? இப்படி ஆளுக்காளு அவ மேலே விளறீங்க. அபி, போடி வெளியே. மரியாதை கெட்டு போயிடும், பார்த்துக்கோ. நீ என்னை காப்பாத்துனங்கிறதுக்காக அடிக்கடி என்னை வந்து பார்க்காதே. மொத்தமா எவ்வளவு வேணுமோ வாங்கிக்கோ, ஓடி போயிடு என்றான். மோனிகா, உங்க உயிரோட மதிப்பு எவ்வளவு மாமா? அபி, என்ன சொல்ல வர? அப்போ என்னோட மொத்த சொத்தையும் கேப்பியா? மோனிகா, கேட்டா என்ன தப்பு? 10 வருஷத்துக்கு முன்னாடி அறியாத வயசுல அடிபட்டு கிடந்த உங்களை இழுத்துக்கிட்டு போய் கார்ல ஏற்றி விட்டதுக்கு எனக்கு நல்ல பரிசு. அபி அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்தான். என்ன சொன்னேன்? இழுத்துக்கிட்டு போனியா? மோனிகா, ஆமாம், உங்க சட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போனேனே. பின்னே உங்களை தூக்கிட்டா போக முடியும்? நீங்க எவ்வளவு பெரிய பையன், நான் சின்ன பொண்ணு. அபி, வெளியே போ, சீறினான். மோனிகா, கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பேசாதீங்க. அபி, போடி வெளியே. ஃபோனை எடுத்து விவேக்கை அழைத்தான். இவளுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டதோ எல்லாம் திரும்பி வாங்கு, விடாதே, கராஜில் கட்டி போடு. விவேக், சரி சார். அபி, இவ என்னை காப்பாற்றவில்லை, பொய் சொல்லி இருக்கா, இவ்வளவு நாள் ஏமாற்றி இருக்கா. நான் போய் இவகிட்ட ஏமாந்துட்டேன். கேவலம் ஒரு சின்ன பொண்ணு அவளுடைய கைப்பாவையா என்னை ஆட்டி வச்சிருக்கா. என்னோட கவியை கேவலப்படுத்தி இருக்கா. சும்மா விடக்கூடாது. ஏமாற்றத்திலும் அதனால் ஏற்பட்ட அவமானத்திலும் வெறி கொண்டான். என்ன தைரியத்தில் என்னை ஏமாற்றி இருப்பேன்? தாங்க முடியவில்லை. அபிமன்யுனா யாருன்னு காட்டணும். 1 மணி நேரத்தில் அவளுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினான். மோனிகாவின் அப்பாவின் வேலையை கெடுத்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து ஹாஸ்பிட்டலில் இருந்து துரத்தி வீட்டில் அமர வைத்தான். அவர்கள் குடியிருக்கும் வீட்டையும் அபகரிக்க திட்டமிட்டான். சில பல வேலை செய்து அந்த இடத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாக மாற்ற முனைந்தான். மோனிகா நடுங்கினாள். அபியை பற்றி தெரியாமல் அவனிடம் பொய் சொல்லிவிட்டோம் என்று அவன் மறுமுகத்தை காட்ட ஆரம்பித்ததும் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. கவிதா மனதின் பாரத்தை கண்ணீரால் கரைத்துவிட்டு வீட்டிற்கு வந்தாள். வீட்டு தோட்டத்தில் அவள் வளர்த்த ரோஜா செடி பூத்திருந்தது. அதில் ஒன்றை பறித்து அவளின் பராமரிப்பில் பூத்த பூவை அபி பார்த்தால் தன்னை பெருமையாக நினைப்பான் என்று நம்பி கையில் பூவுடன் அபிக்காக கவிதா வீட்டில் காத்திருக்க அபி கோபக்கனல் தெறிக்க வீட்டிற்கு நுழைந்தான். கவிதா ஆசையாக அவனை நெருங்கி, மாமா, இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பூத்த ரோஜா பாருங்க என்று அவனிடம் காட்ட அபி, கவி, என்னை தொந்தரவு செய்யாதே என்று நகர்ந்தான். என்னாச்சு இவருக்கு என்று விவேக்கை பார்க்க அவன் தலை கவிழ்ந்தபடி அபியுடன் சென்று நின்றான். அபி வீட்டில் வேலை செய்ய பயன்படுத்த இருந்த டேபிள் முன் அமர்ந்தான். ஃபோனில் யாரிடமோ வெறியுடன் கத்தினான். ஃபோன் பேசி முடித்த பின் ஃபோன் பறந்து சுவரில் மோதி தெறித்தது. டேபிள் மேல் இருந்த லேப்டாப் பறந்தது. காகிதமெல்லாம் கிழிந்தது.
கண்ணாடி டம்ளர் உடைந்து அவன் கையில் கீறி இரத்தம் வழிந்தது. கவிதா நடுங்கி போனாள். அபியை இதுவரை இவ்வளவு கோபத்துடன் பார்த்ததில்லை. வேகமாக முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து அவன் கையை பிடித்து இரத்தத்தை துடைக்க முயற்சிக்க அவளுக்கு கன்னத்தில் ஓர் அறை விழுந்தது. சொன்னா கேட்க மாட்டே போ என்று கத்தினான். கவிதா கன்னத்தில் ஏற்பட்ட வலி தெரியவில்லை. அவன் கையில் வலியும் இரத்தம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிந்தது. மறுபடியும் அவள் அபியின் கையை பிடித்தாள். அபி அவளை வேகமாக தள்ளிவிட்டாள். எழுந்து உள்ளே நடந்தவனை கீழே விழுந்தவள் அவன் பின்னாலிருந்து இறுக்கி கட்டிக்கொண்டாள். கவிதா, அபிமாமா, நான் போயிடுறேன். உங்க கையில் இரத்தம் வருது, மருந்து போட்டுட்டு போயிடுறேன் கத்தினாள். அபி கோபத்திலிருந்து சுய நினைவுக்கு வந்தான். வீட்டையும் தான் வீசிய பொருட்களையும் பார்த்து ச்சே, தப்பு செய்துவிட்டோம் என்று உணர்ந்து தன்னுடைய இடுப்பை இறுக்கியிருக்கும் மெல்லிய கைகளை பார்த்து சுதாரித்து சோபாவில் அமர்ந்தான். கவிதா கன்னம் சிவந்து வீங்கி அவனுடைய கை விரல்கள் பதிந்து இருக்க அவன் மனதில் குற்ற உணர்ச்சி பெருகியது. நான் ஏமாந்தேன் கவி. என்ன செய்வாள்? அவளை எதற்கு அறைந்தேன்? அன்று அவளை தண்டிக்க நினைத்து கவியை கண்முன் நிறுத்தி அவளுக்கு ரொம்ப வலிக்கக்கூடாது என்று அறைந்தேன். அதனால் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் இன்று அவளை பற்றி நினைக்காமல் யாரோ எதிரியை அறைவது போல அறைந்துவிட்டேன். நிச்சயமாக அவளுக்கு பல மடங்கு வலித்திருக்கும். ஆனாலும் என்னுடைய கையின் புண்ணுக்கு மருந்திடுகிறாள். கவி அபியின் கையில் காயத்தை துடைத்து மருந்து போட்டுவிட்டு நகர்ந்து சென்றாள். அபிக்கு அவளை சமாதானம் செய்வது எப்படி என்று புரியவில்லை. டேய், ஏண்டா, கொஞ்சம் என்னை சமாளிச்சிருக்கலாமில்ல? விவேக், அவங்களையே இப்படி அடிச்சிருக்கீங்க. மேடம் எப்படி தள்ளி விழுந்தாங்க. நானே ஒரு நிமிடம் உறைஞ்சு போயிட்டேன். பாவம், ரொம்ப நடுங்கிட்டாங்க. வீட்டுக்கு வரும்போதே எல்லாத்தையும் வெளியே விட்டு வீட்டில் இருக்கும் மனைவியை பற்றி மட்டும் நினைச்சிட்டு வரணும். இப்போ சொல்லு, எல்லாமே விவரமா? பைத்தியம், லூசு, மெண்டல். விவேக், இப்போதானே காது கொடுத்து கேட்குறீங்க. உன்னை தூக்கி போட்டு மிதிச்சா சரியாகிடும். விவேக், இன்னைக்கு மதியத்திலேருந்து உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிட்டது யாரு? நான் தான் என்று முணங்கினான். விவேக், தப்பு செய்தது அவரு, திட்டுறது என்னை. நல்ல தரமான முதலாளி என்று நினைத்து கொண்டான். என்ன மனசுக்குள்ளே என்னை திட்டிக்கிட்டு இருக்கியா? விவேக், இல்லை சார், லேப்டாப், ஃபோன் எல்லாம் மறுபடியும் வாங்குறத பற்றி நினைச்சேன். கவிதா அமைதியாக அன்றிரவு உணவை தயாரித்து எடுத்து வந்து பரிமாறிவிட்டு அவளும் சாப்பிட்டு அறைக்கு சென்றாள். அபி அறைக்கு வருவதற்குள் தூங்கி போனாள். காலை சீக்கிரம் எழுந்த அபி தோட்டத்தில் இருந்த ரோஜா செடியிலிருந்து பூ ஒன்றை பறித்து வந்து அவள் கண் விழிக்க காத்திருந்தான். அவள் கண் விழித்ததும் அந்த பூவை அவள் முன்னால் நீட்டி, லவ் யூ கவி. கவி, டேய் டேய், ஏண்டா பூவை பறிச்ச? ஆசாசையா நான் வளர்ப்பேன், அதிலிருந்து பூவை நீ பறித்து உன்னோட காதலை சொல்லுவியா? அபி, என்ன பண்ணட்டும்? இப்போ பூக்கடை திறந்திருக்காதே. இன்னும் 1 மணி நேரம் போகட்டும். ஏரியாவில் இருக்கிற அத்தனை பூவையும் வாங்கிட்டு வந்து உன்னோட காலடியில் கொட்டிடுறேன். கவி, என்ன ரொம்ப வலிகிற மாதிரி இருக்கு? அபி, சாரி கவி. கவி, ஓகே, நேத்தே மன்னிச்சாச்சு, கிளம்பு கிளம்பு. அபி, அடி பாவி, உனக்கு என்மேல் கோபமே வராதா? கவி, வராது. அதுவும் இல்லாமல் எனக்கு உங்கள் கையால் அடி வாங்கணும் போல இருந்தது. அபி புரிந்து கொண்டான். நேற்று ரிஷி விஷயமாம் இருக்கும் என்று. ஏன்? கவி மனதில் ரிஷி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதை உங்ககிட்ட மறைச்சதுக்கு என்று சொல்லிக்கொண்டாள். தெரியலை என்றாள். அவள் மனதை படித்த அவனுக்கு தெரியும் அவளை பற்றி. கவிதாவிடம் தன்னுடைய கோபத்திற்கான காரணத்தை சொல்லிவிட நினைத்து அபி கட்டிலில் அவளை அணைத்து கொண்டு, உன்னை அடித்ததுக்கு சாரிமா. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு விபத்து நடந்தது. அதில் என்னை ஒரு பொண்ணு தான் காப்பாத்தினா.
அவளை ரொம்ப நாள் தேடினேன். ஆனா மோனிகா தான் காப்பாத்தினான்னு எனக்கு ரிப்போர்ட் கிடைச்சது. அதை நம்பி அவளுக்கு கைமாறு செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அவ என்னை ஏமாத்தி இருக்கா. உண்மையா என்னை காப்பாத்தியது அவள் இல்லை.